எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். அம்மா முழு நிலவு நாள் பெரு விழாவில் ஒரு சிந்தனைக்குரிய பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து பட்டிமன்றத்தினுடைய நிறைவாக ஒரு அழகான நடுநிலையோடு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற நடுவர் எனது வணக்கத்திற்குரிய அண்ணன் நாகையார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். திரையிசை பாடல்கள் இசையால் மிளிர்கிறதா அல்லது சிந்தனையால் சிறந்து விளங்குகிறதா என்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு சிந்தனையே என்று பெரும் புலவர், நீங்க பெரும் புலவர் தானே, உட்கார்ந்து இருக்கிற சைஸ்லயே தெரியுது. அதாவது தம்பியெல்லாம் சட்டை போடாத காலத்திலே ஐயா பேச ஆரம்பித்தவர். நான்லாம் என்ன கெதின்னு நினைச்சு பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு பையன் போட்டிருந்தம்மா போடலையா சட்டைன்னு, அப்பயே பிரமாதமாக பேசக்கூடியவர் எங்கள் ஐயா அமரர் கவிக்கோ காளிதாஸ் ஐயா அவர்களுடைய காலத்துலலாம் ஒடியாந்து அவளை பேச்செல்லாம் நான்லாம் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டே இருந்ததில் வச்சிருந்த 500 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டான். அது மாதிரி பேச வச்சு சிரிப்பு காமிக்கக்கூடியவர் என்னுடைய அருமை தங்கை வேம்பு, என்னுடைய தம்பி முருகேசன். அந்த பக்கம் பேசி பிரமாதமாக அவருடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம பாஸ்கருடைய பாட்டு இசை அது ஒரு பெரிய வித்தகர். அவர் ஒரு கேரள மாந்திரிகக்காரர். அவர் இந்த கருங்காலி மாலைலாம் வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்டை சேர்ந்தவர். ஆடியன்ஸை கட்டி போடுறதுல எல்லாரும் கருங்காலி மாத்த கொடுத்து போடுவார். இவர் வாயால இசையமைச்ச கட்டி போடக்கூடிய வல்லமை பெற்ற அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களுக்கு கருங்காலி மாலை விற்பனர். ஒரு பையன் கேட்டதா சொன்னார்ல, அதை பார்த்துட்டு தான் கேட்டிருப்பான் போல இருக்கு. முந்தானது மாலை விற்றீங்க, இன்னைக்கு என்னமோ இஞ்சி மரப்பா விற்கிறீங்கன்னு. அப்புறம் ஐயா அசோக்குமார் அவர்கள், அப்புறம் அருமை சிந்து என்னுடைய மாணவி. அவங்க அது படித்ததில் கொஞ்சம் உருப்பிட்டு வந்தது, அது ஒன்று தான். ஆமாம் சார், வயலில் 100 குழி வயல் நட்டோம்னா எல்லாமா கதிராகுது, எத்தனையோ பதறாகுது. இது பதறாவாமல் கதிராயிருக்கு. அதனால் அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் கோரக்க சித்தர் சார்பா நல்ல கல்யாணம் அம்மாயி குழந்தை குட்டியோட மகிழ்ச்சியா என்னால் அதுதான் முடியும், வாழ்த்த தான் முடியும். அப்பா நல்லா மொய் வைக்கிறதுக்கு வரலன்னா வருத்தப்பட்டுக்காத. அருமை. நேற்று அப்படி தாங்க திருப்பத்தூரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆட மாட்டியாங்கிறான் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு. பேசிக்கிட்டே இருக்கேன், நான் ஆட்டம் போடுவேன்ல உட்காந்துருக்கேன் நான். அப்புறம் அவன் தெளிஞ்சு படுத்துட்டான். அவன் ஒரு 12 மணிக்கு மேலே படுத்து அப்புறம் எழுப்பி விட்டு ஆட்டத்தை பார்த்தியான்னு அருமையான ஆட்டம் ஆடினங்கிறான். நடுவர் அவர்களே, பாஸ்கர் ஐயா அவருக்குரிய பாணியில் பேசி மக்களை கவர்வதில் அவர் வல்லவர். அவர் ஒரு நடுவராக இருந்து நிறைய பட்டிமன்றங்கள் செய்யக்கூடியவர். அதனால் இசையை நல்லா வாசித்து மக்களுக்கு நல்ல செய்தியை சொன்னார். என் மனைவி நேற்று கறி குழம்பு வச்சுருந்தா. இந்த கதையை கேளுங்க, என் குடும்ப கதையை நீங்கள் கேளுங்கண்ணா. கறி குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக போச்சு. இப்போ நம்ம வீட்டில் உப்பு கம்மியாக இருந்தால் என்ன கேட்போம்? ஏன் உப்பு கம்மியாக இருக்கு, இதை சாப்பிட முடியுமான்னு கேட்கமா? அப்போ சாதாரணமாக கேட்க முடியாது. என்ன உப்பு கம்மியாக இருக்கிறது, இதை எப்படி சாப்பிடுவது, இதை சாப்பிட்டால் நன்றாக இருக்குமா? இப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் உன் குடும்பம் நம்ம குடும்பம் என்ன கெதி ஆகிறது? இது என்ன வாழ்க்கையா? இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அந்த குடும்பம் விளங்குமா? விளங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இல்லை நீங்கள் என்ன வீட்டில் என்ன நான் என்ன உப்பை போடுறீங்க, கோபமாக பேசுவீங்கல்ல, அந்த கோபமாக பேசுறதுக்கு பேர் தான் சிந்தனைன்னு பேரு. இசையா பேசித்துக் கொண்டிருந்தால் மனிதர்களை சீர்திருத்த முடியாது, ரசிக்க வைக்க முடியுமே தவிர அவனை தீமையில் இருந்து பிறள வைக்க முடியாது. பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாங்க சார், பாட்டி எல்லாம் தான் பாடுவாங்க. நான் ஒரு வாரமாக போன வாரத்தில் எனக்கு கொஞ்சம் போன வாரத்தில் தான் ஒரு 2000 ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு. சரி, எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. நான் உங்களை கேட்டிருந்துருக்கலாம், இல்லை தம்பிக்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம். பக்கத்தில் ஒருத்தன்ட்ட கேட்டேன், ஒரு 2000 ரூபா வேணும், ஏதாவது கொடுக்க முடியுமாண்ணே? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு நீ கேட்குறியாண்ணா? என்ன அண்ணன்? நாளைக்கு கிரிவலம் நடக்குது திருவண்ணாமலையில். பௌர்ணமி. இங்கேருந்து புறப்பட்டு போய் கிரிவல பாதையில் துண்டை விரிச்சு போடு. நீ கொண்டு வந்த பைய தலையில் வச்சுக்கிட்டு படுத்துரு.
சாயந்தரம் 7 மணிக்கு படுத்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு நீ ஏந்திரிச்சு துண்டை பார்த்தீங்கன்னா குறைச்சல ஒரு 3000 ரூபானாலும் கிடைக்கும்னா. அவன் எனக்கு ஐடியா சொல்லியிருக்கான் பாருங்க. கடன் கேட்டதுக்கு இவனெல்லாம் நம்மளாம் என்ன பண்ண முடியாது, இந்த பாட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இசையால் நம்ம இசையை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது சார். இசை தேவைதான். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பினான். இசை தேவை. ஏதாவது ஆதாரம் இருந்தால் தான் இசை தேவை. வெறும் இசையை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் இசையால் என்ன செய்ய முடியும்? ஒன்று பாடலாம், அதை ரசிக்கலாம் சார், உட்காந்து ரசிக்கலாம். ஒரு குடிகார பையில உட்காந்துக்கிட்டு நீ இசையை பாடிக்கிட்டே இருந்தா அவன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கிற. அவனுக்கு 4 அறிவுரை சொல்லணும் சார். எங்க ஊர்ல ஒரு பண்ணையார நாய் வளர்த்தாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு 4 பையனுங்க. 4 பையனுமே அவனுக்கு சரியில்லை. ஆனா அவர் ஒரு நாயை தூக்கி வந்து வளர்த்தாரு. ஒரு குட்டி போட்டு ஒரு 5 நாள் ஆன நாய்க்குட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு ஈன குரல்ல கத்தும். எப்படி? அது எனக்கு கத்த தெரியாது. அது நான் தான் டெய்லி கத்திட்டு கிடக்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. ஏயா இப்படி குலைக்கிறேங்கிறாயா முந்தானது. அந்த நாயை தூக்கிட்டு வந்து வளர்த்தாரு சார். 20 வருஷம் ஆச்சு. நாய் நல்லா பெருசாகிடுச்சு. அவருடைய பழக்கம் பிள்ளைகளை விட அந்த நாய் மேலே அவ்வளவு அன்பு. அந்த நாய் அவர் மேலே அன்பு. அவர் அந்த நாயினுடைய உடம்புல ஓடுற ரத்தம் இவர் போட்ட சாப்பாடு. தினமும் காலையில் வயலுக்கு போவார். வயக்காட்டெலாம் சுற்றி பார்ப்பாரு. பக்கத்தில் ஒரு ஆறுல ஒரு மடு. அந்த மடுவில் குளிப்பார் சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு. அந்த நாய் அவர் படுற வரைக்கும் அந்த 2 காலையும் அந்த பெல்ட் மேலேயே காலை வச்சு படுத்துருக்கும். குளிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு பேர் மணிகண்டன் வச்சார் நாய்க்கு. மணி போமா டக்குன்னு போவும், இவர் கிளம்புவார். 20 வருஷமா அப்படி தான் வளர்த்தார். ஒரு நாள் இவர் குளிக்க போறாரு. அந்த நாய் அவரை குளிக்க விட மாட்டேங்குது. ஊளையிடுது, கத்துது, வேட்டியை பிடிச்சி இழுக்குது. இந்த பெண்ணையாருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த நாய் இவ்வளவு நாளா நல்லா இருந்த நாய், ரொம்ப நாய் அப்படி தான் நல்லா இருக்கும், சில பேர் நல்லா இருக்காது. இந்த நாய் அப்படி கடந்து கத்திட்டு கிடக்குன்னு கல்லை எடுத்து அடிக்கிறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடுது சார். திருப்பி ஓடியாந்து அவர் குளிக்க விட மாட்டேங்குது. விரட்டி விட்டுட்டு கடைசியா 1 மணி நேரம் இந்த நாயோட போராடி இருக்காரு. ஊழ விடுது, கத்துது, குளிக்க விட மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணாரு, தூர விரட்டி விட்டுட்டு அந்த மடுவில் போய் காலை வச்சு குளிக்க இறங்கினார். முத காலை வச்சார் முத படியில, 2வது தடவை வச்சார் 2வது படியில, 3வது தண்ணிக்குள்ள காலை வச்சார்ல. 1/2 கிலோமீட்டர் ஓடின நாய் ஒட்டியாந்த கொப்பின்னு அந்த மடுவில் குதிச்சிச்சு. மடுவில் அந்த நாய் குதிச்ச உடனே ஒரு பெரிய முதல்ல அந்த நாயை கவிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிடுச்சு உள்ள. அது என்ன நினைச்சுக்கிட்டு அந்த நாய் உளுந்ததா எழுதுறான் கவிதை. 20 வருஷமா நமக்கு அனாதையா கடந்த நம்மளை தூக்கிட்டு வந்து வளர்த்து உணவு கொடுத்து இந்த உடம்புல ஓடுற ரத்தத்தை ஆளாக்குன உயிர் கொடுத்த அந்த பண்ணையார், அவரு கொடுத்த உயிரை கொடுத்து காப்பாத்தும்னு உளுத்துச்சு பாருங்க. அங்க இசை தேவையில்லை, அங்க இசை பயன்படாது. அந்த இடத்துல போய் இசை பயன்படாது. துக்க உசூல்ல போய் நீங்க இசை பாடிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா சார்? துக்க உசூல் நடக்குது, அங்க போய் இப்போ ஒரு கொண்டக்குள்ள பாடிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? நிமித்தி எடுத்து விடுவாங்க. கடற்கிற கடை என்ன அங்கே வந்து கொண்டக்குள்ளா பாடிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு. இசை தேவை, அது ஒரு கருவேப்பிலை மாதிரி. ஆனால் இசையால் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியாது. அதுக்கு 4 கருத்து தேவைன்னாரு. டெய்லி காலண்டர் கிழிக்கிறங்க. அது காலண்டரில் ஒரு நாளோட காலண்டர் தான் கிழிக்கிறோம். அது நாள் அல்ல, உயிரை அறுக்கிற வாள் அப்படின்னு சொன்னா வள்ளுவன். நாள் என்ன ஒன்று போல் காட்டி ஒவ்வொரு நாளும் நம்மளை வாளால உயிரை அறுத்துக்கிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியல. அதனால வாழ்ற நாள மகிழ்ச்சியா அடுத்தவனுக்கு பயன்படு மாதிரி வாழ கத்துக்கடான்னு சொன்னதுக்கு பேரு தான் சிந்தனை. நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரு வாழால் அறுக்கும். நான் பாருங்க, தினமும் ஒவ்வொரு நாளும் உயிரை அறுத்துக்கிட்டு இருக்கு சார். அது சில பேர் 80 வயசுல அறுப்படுற மரம் இருக்கு, 15 வயசுல அறுப்படுற மரம் இருக்கு, 5 வயசுல அறுப்படுற மரம் இருக்கு. வாழ்ற நாள்ல நாம் வாழ்வது மட்டுமல்ல, பிறருக்காகவும் வாழ கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் சிந்தனை. அதை சொன்னது தான் இலக்கியங்கள். அது சொன்னதுக்கு பேர் தான் இலக்கியங்கள். ஒரு சொல்றனே, ராவணன் போர்க்களத்தில் மாண்டு கிடக்கிறானே, ராமனுடைய பானம் குத்தி இருக்கு மேல, காலில் இருந்து சரசு வரைக்கும் எள்ளு வைக்க கூட இடம் இல்லாம ராமனுடைய பானம் ராவனுடைய மார்புல குத்தி இருக்கு. வயல அறுத்தம்னா அதுல தாள் இருக்கும்ல, அது மாதிரி குத்தி இருக்குங்கிறான் மேல. கடைசியா ஒரு அம்பு போடுறார் ராமர். ராவனுடைய மார்புல போய் இடது மார்புல குத்துது. குத்தி விட்டு அது செவனை நிக்கலன்னு கம்பெனி எழுதுறான். அது எதையோ தேடு நிச்சுன்னு எழுதுறான் கம்பெனி. என்ன தேடு நிச்சான்? எந்த இடத்துல சீதையை ராவண வச்சிருந்தான்னு தேடு நிச்சுன்னு எழுதுற.
அதுக்கு அவர் சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா? ராவணன் சீதையை காதலிக்கவில்லை, கலந்து காதலித்தான் எழுதுறார். அதுக்கு பேர் தான் சிந்தனை. வெள்ளருக்கு சடைமுடியோன் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கு இடமின்றி உயிருக்கு இடம் நாடி இழைத்தவாறு கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடல் புகுந்து தடவியதோ ராகவன் வாலி என்று எழுதுகிறான் என்றால் தடவுவதற்கும் தேடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த இடத்துல ஒரு பொருளை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தேடுதல்னு பேரு. தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போட்டு அதை தேட முடியாது, தடவி தான் எடுக்கணும். அந்த அம்பு போய் எங்கன்னு தேடி தடவி பார்த்ததா எழுதுறானே, அதற்கு பேருதான் சிந்தனையை தவிர அங்கு பாடல் எடுபடாது, இசை எடுபடாது. ரொம்ப ராவா போகுது. நம்ம சில சார் சில சாதாரணமாக தான் பாடல் தோணும், அதில் ஆழமான சிந்தனையை வச்சிருப்பான். ஒரு பையன், நம்ம பையன் இருக்கான். நான் காலேஜில் பேராசிரியருங்க. எது நான் எதுன்னா உங்களை மாதிரியே தான் எல்லா பையனும் கேட்குறான். நீங்கள் கேட்டது மாதிரியே தான் கேட்குறான். எங்கே காலையில் புறப்பட்டு போகிறீங்கண்ணா? எங்கள் ஊரில் ஒருத்தன் கல்லூரிக்கு என்ன, நான் இது வரைக்கும் உன்னை கொத்தனார் வேலை பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிற ஐயா. 18 வருஷமாக ஒரு பையன் என்னை பார்த்துக்கிட்டு நேற்று கேட்குறான், நீங்கள் கொத்தனார் மேஸ்திரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், சதுரடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கிறான். அப்போ நான் என்னத்த சொல்கிறது? அவன் என்னென்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கான்? அவன் என்னை கொத்தனார் வேலை பார்க்குறதா நினைக்கிறான். பள்ளி ஊருக்கு போகிறோம்ல, காலேஜில் போகிறேன்ல, காலேஜில் நான் என்ன பயிலுவலுக்கா பாடம் நடத்துகிறேன், பிள்ளைங்களுக்கா பாடம் நடத்துகிறேன். சிந்து மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இந்த பக்கம் டெஸ்கில் மாப்பிள்ளை உட்காந்துருப்பான், இந்த பக்கம் பொண்ணு உட்காந்துருப்பான். இல்லை, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிரச்சனைக்கு பாடம் நடத்தி ஒரு குடும்பத்துக்கு நடத்துகிறேன் சார். நான் நேற்று பாடம் நடத்திட்டு இருக்கேன். ஒரு 2 வயசுல ஒரு பையன் குறுக்க ஓடியாரான். யார் அங்கே இதான் என் பிள்ளைங்கிறான். யா அவன் பிள்ளைய தூக்கிட்டு வர்றான். அவன் ஏன் மாமனார் மாமியால் அழைச்சிக்கிட்டு வாங்க, அதுக்கு சேர்த்து நடத்துவோம். நம்ம இந்த அட்மிஷனுக்கு அட்மிஷனுக்கு அழைச்சிட்டு வந்தானுல்ல, அட்மிஷன். அட ஏங்க நீங்கள் அந்த பயிலோ கதையெல்லாம் கேட்டீங்கன்னாங்க. நம்ம காலையில் போனோம்னு வச்சுக்கோங்க, காலேஜ் வராண்டாவில் ஏதோ ரோட்டில் நடந்து போனோம்னா ஒரு பையன் முந்தானத்து ஒரு புல்லட்டில் வந்து எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டாட்டி விட்டான் சார். இப்படின்னு நான் கீழே கிடக்கிறேன். அதில் ஒரு பையன் 2 பயிலோ சொல்கிறான், ஐயா காலையிலே தண்ணி போட்டுருப்பார் போல இருக்குங்கிறான். நான் பைக்கில் அடிபடாதுன்னு ஒதுங்குறேன். காலையில் தண்ணி போட்டுருப்பார் போல இருக்கு, ராவா அடிச்சிருப்பான் போல இருக்குங்கிறாங்க. இந்த பயிலோவில் வச்சுக்கிட்டு நம்ம பாடம் நடத்த முடியுமா சார்? அவனுக்கு போய் நம்ம பாட்டு நடத்திட்டு இருக்க முடியுமா? அப்படி தான் நான் போய் தேவாரம் நடத்தினேன். போன வருஷம் தேவாரம், அன்னையிலேருந்து நான் தேவாரமே விட்டேங்க. மரியாதை தேவாரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாண்டவன். நான் தேவாரம் நடத்தினேன் சார். அதே சுந்தரர் கதை தான் ஐயா சொன்னது மாதிரி. சுந்தரர் ஆரம்பித்தேன். அவர் திருவெண்ணநல்லூரில் கல்யாணம் நடந்துச்சு. திடீர்னு சிவபெருமா வந்து தடுத்தாருன்னா அது பேச சொல்கிறான். ஏன் அவருக்கு அந்த வேலை அடுத்தவங்க கல்யாணத்தை ஏன் நிறுத்துறாருங்கிறாங்க. இவனுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியுமாங்க? ஏன்னா அடுத்தவங்க கல்யாணத்தெல்லாம் ஆண்டவன் நிறுத்த மாட்டானே, ஆரம்பிச்சல வைப்பான். இவனா சொல்லிட்டு போகிறான். அவன் கல்யாணத்தை நிறுத்தினாரான்னு சொல்லி அப்புறம் அவருக்கு முத்தைன்னு அடி எடுத்து கொடுக்க, எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி அடி எடுத்து கொடுக்க, அவர் முத்தை தெரு பத்தி திருகுன்னு இல்லை, பித்தா பிறை சூடின்னு பாட்டு பாடினாரான்னு நான் சொன்னேன் சார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான்னு பாட்டை எடுத்தங்க. அந்த முன்னாடி ஒரு பையன் சொன்னா, இந்த பாட்டை என்ன சார் ராவா சொல்றீங்கிறாங்க. பாட்டை ராவா சொல்றானா? அப்புறம் என்ன சார் பாடுங்க சார். பாட வராதுன்னா எங்களுக்கெல்லாம் படிப்பு வரலன்னா முயற்சி பண்ணுங்கிறீங்க. இப்போ நாங்கள் பாட்டு வரலன்னா பெஞ்சு மலை ஏற, நீ எதில் ஏறி பண்ணி சொல்லுவாங்கறாயா? நான் பஸ் ஏறி ஊருக்கு தான் போகணும். அப்புறம் எதில் நான் ஏறுறது? எதில் இல்லைங்க நான் பாடுறேன் தானே. இவன் சொன்ன என்கிட்ட முதல் பெஞ்சு, அவன் அணக்கிற பையன், பேர் திருநாவரசு. அவன் சொன்னான், ஐயா பாடுங்க. இல்லைப்பா எனக்கு இல்லைங்க பாடுங்க. கண்ணை மூடிட்டேன். சில சம்பவத்தை கண்ணை திறந்துலாம் பார்க்கக்கூடாதுங்க, மூடிக்கிட்டு தான் சிலதை நம்ம யோசிக்கணும். 3 நாளும் சில சமயம் வர மாட்டேங்குதுங்க. இப்போ 25 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நான் கண்ணை மூடின கதியாக தான் கிடக்கிறேன். எங்கள் அண்ணன் சொன்னார், ஏன் காதுக்கு கதவு இல்லை அப்படின்னு. கல்யாணம் பண்ணவங்களாம் ஒரு பஞ்சை வச்சு தான் அடைச்சிக்கிட்டு படுத்து கிடக்கணும். காலையில் டீ போடுற பையன் பொண்டாட்டி ஆரம்பித்தா நைட்டு படுக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் சார் இருப்பான். பேசாத, ஏன் பேசக்கூடாது? நான் உடனே ஆமாம் ஆமாம் அதான் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஆரம்பிச்சது பத்தியா? அவர் என்ன கதியில் கிடக்கிறாரோ நமக்கு என்ன தெரியும்? இப்படிதாங்க நம்ம கதியெல்லாம் நீங்கள் நம்மளாம் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கோம். சில பேர் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நான் உடனே கண்ணை மூடிட்டேன். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாது நினைக்கின்றேன் மனத்துண்ணை அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறேன். என்னை பாடுன்னு சொன்னா பாருங்க,
அவன் என்னை பார்த்து போய் சொல்கிறான், முன்னாடி வாயால் பாடுன்னா, இப்போ பாடிட்டு மாட்டாங்கிறேன். 15 நாள் பெட்டில் படுத்து கிடந்த மாதிரி சொல்கிறான். என்னடா பாடுவோமாங்கிறேன், அழுகுறாங்க அப்படியே. இந்த கண்ணீர்லேருந்து தண்ணி, அவன் மூக்குலேருந்து தண்ணி, முன்னீருங்கிறப்பல அவன் மூஞ்சில தான் அன்னைக்கு நான் பார்த்தேன். ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நின்னுங்கிறான் பாரு, அவன் மூஞ்சில நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். வாய் நீர், மூக்கு நீர், கண்ணீர், இந்த 3 நீர் சேர்ந்து பித்தா பிறைசூடிய நினைச்சிருச்சு அப்படியே. அதுல நினைச்சதோடு மட்டும் இல்லை சார், அதுக்கப்புறம் நான் போகல. ஏன்னா உங்கள்கிட்ட படித்தான்ல, அதுக்கு மேலே போனால் அவன் தெரியுன்னு சார். அந்த பாட்டை தெரியல, எனக்கு தெரியலங்கிறேன். அப்போ அவன் அப்படியே அந்த 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 தண்ணியால் அந்த பாட்டை தடவுனான். தெரியுதா சார்? சரி சார், அன்னைக்கு போனவன் தாங்க 15 நாள் அவனை காணுங்க. காலேஜுக்கு வரலையா? வரவே இல்லை. 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறான். எங்கள் ஐயா என்ன ஐயா, ஐயாவை பாடையில் வச்சு பார்த்தா, அவன் பாட்டும் பாடும்போது வச்சான்னு சொல்லியிருக்கணும். அவன் ஐயாவை பாடையில் பார்த்தா அவ்வளவு அழகாக இருப்பாருண்ணா. செத்ததுக்கு அப்புறம் என்ன அழகாக கற்பனை பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த பயில் வழக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? அவன் தாங்க எனக்கு அட்மிஷனுக்கு வந்தான் எங்கள் காலேஜுக்கு. அட்மிஷன் போன வருஷம் அட்மிஷனுக்கு வந்தான். நாங்கள் ஒரு 5-6 பேர் ஆசிரியர்கள் எல்லா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் பண்ணோம். நம்ம ஊர் பக்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அத்தாச்சும்போம். இந்த பாரு, ஒரு அத்தாச்சை விட்டுறாது. அவன் விட்டியா, நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஐயா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கண்ணா. இது என்ன 3 சீட்டா? ஒட்டியாந்து எனக்கு ஒரு சீட்டு கொடுங்குற போடா. சனி ஞாயிறு 2 நாள் லீவு, திங்கக்கிழமை காலையில் எல்லா அத்தாச்சோடையும் வாடான்னு. இந்த அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வந்து எல்லா அத்தாச்சோடையும் ஆனான். சரி, அவன் விளங்காம தான் கேட்குறான்னு ஒரு அத்தாச்சை விட்டுறாத, வரிசை பிரகாரம் கொண்டு வந்துருந்தேன் சார். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறான், ஐயா யாரா நான் தாங்க அத்தாச்சி அப்படின்னா. அவன் ஏடா அப்படின்னு, இல்லை எல்லா அத்தாச்சியோட நீங்களே ஒரு அத்தாச்சி மெடிக்கலில் இருக்குங்களேன்னா. சார் எனக்கு அது வரைக்கும் விளங்கலைங்க. என்ன ஒரு அத்தாச்சி மெடிக்கல்ல இருக்கிறான்? சரி, அவங்க மாமாவோட மெடிக்கல்ல இருக்கும் போல இருக்கு. அப்புறம் சொன்னாங்க அதனால பரவாயில்ல, தஞ்சாவூர் மெடிக்கல் நினைச்சுக்கிட்டேன். அந்த ஏரியாவில் வச்சிருப்பாங்க. அதனால 2வதா சொன்ன பாரு, ஒரு அத்தாச்சி ரொம்ப குழஞ்சி போயிருக்குங்களேன்னா. குழஞ்சி போயிருக்கும்னா அவன் எந்த கணக்கு பண்ணி சொன்னானே தெரியல முருகேசன். குழஞ்சின்னா என்ன, சோறு குழஞ்சா பார்த்துருக்கோம். குழஞ்சாலும் சரி, அது இதானாலும் சரி, நீ வந்துடுறா சார். திங்கக்கிழமை காலையில் 3 குட்டி யானையில் 39 பொம்பளைகளை கொண்டு வந்து வரிசையாக நிறுத்தி வச்சிருக்கான் சார். அதில் ஒரு பொம்பளை ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டே வர்றாயா. இதுதான் நான் வளர்த்த நாயின்னு. ஏன்டா அப்படி கொண்டு வந்திருக்கேன்னு, நீங்கள் தானே அத்தாச்சியெல்லாம் கொண்டு வர சொன்னீங்க அப்படின்னு ஒரு 85 கிளவி அப்படியே தூக்கிக்கிட்டு வந்தான். இதுதான் எங்கள் ஊருக்கு வந்த அத்தாச்சி நான் பாரு. நான் ஒரு பையன் குழஞ்சு போயிருக்கேன், அதான் இந்த அத்தாச்சி நான். இந்த பயில்வல்கிட்ட போய் அவனுக்கு வேணா எங்க பாஸ்கர் தம்பி சொல்ற மாதிரி இசைத்தார. ஆனா நாங்க அப்படி இல்லை. அவர் இந்த பாட்டு ஒன்று பாடினார் பாருங்கண்ணா. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வது, நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கோர் செவ்வந்தி பூ தொட்டிலை கட்டி வைத்தே, அதிப்பட்டு தூயிலுடன் அன்ன சிறகினை நெல்லனைத்து வைத்தே. என்ன மாதிரி உணர்ச்சி வச்ச. ஆனால் நான் கடைசியில் அறம்பாடி போட்டு தான் நிறுத்துவேன். கடைசியில் அறம்பாடி குலோத்தங்க பாண்டியனை காலி பண்ண மாதிரி. சரிம்மா உட்காருங்கம்மா. அம்மா என்னை காப்பாற்றுமா. ஏமா அப்படி எங்கேருந்துமா வந்த? எந்த ஊர்? அந்த அம்மா ஒரு ஆர்வத்தில் இது மாதிரி சில அது மாதிரி ஆர்வமாக சிலது பேசுங்க. அது நல்லதான். வாழ்க குறைக்க சித்தரு சொல்ல வரேன். இப்படி சில இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் நீ அனுபவிச்சு தான் வாழ்க்கையில். ஏன்னா நான் 35 வருஷமா அனுபவிச்சிருக்கேனே. என் வீட்டுக்கு எய்த்த மாதிரியே இருக்கு இந்த மாதிரி எல்லாம். உன் வீட்லயே எத்தனை இருக்கு? ஆமா சார். உன் வீடு என்ன சாதாரண வீடு? என் வீடா? எங்க என் வீடு ரொம்ப பெரிய வீடு சார். எது? எங்க அப்பா எங்க அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு. எப்படி எப்படி எப்படி?
தினமும் ஏறு ஓட்டு போகிறவ எங்கள் அப்பா. ம். ஊர் கடைசியில் எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா இட்லி கடை வச்சுருந்தா. அதில் எங்கள் அம்மா 16-17 வயசில் இருக்கும்போது சட்னி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. இவர் தினமும் இட்லி சாப்பிட போனவர் சட்னி நல்லா இருக்குன்னு அதில் உரப்பு சட்னியை தான் வளைச்சி சாத்திருக்கான் ஆள். இப்போ சாகும்போது கூட எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், உங்கள் அம்மா இட்லி சட்னி வச்சா பிரமாதமாக இருக்குன்னாரு. கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தார் சார். அதில் எங்கள் அம்மா சுண்டல் கொடுத்துருக்கு சார் எங்கள் அப்பாவுக்கு. ஆமாம், அந்த காலத்தில் இட்லியோட சுண்டல் கொடுப்பாங்கல்ல. சுண்டல் கொடுத்துருக்கு, எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு. எங்கள் அம்மா கொடுக்க எங்கள் அப்பா வாங்க. எங்கள் அப்பாவுக்கு 24 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 16-17 வயசு. எங்கள் அம்மா கொடுக்க எங்கள் அப்பா வாங்க. 2 கையும் டச் ஆகிருக்கு. எங்கள் அப்பா இருக்காரு. அப்போ நடுக்க ஆரம்பிச்சது தான். 12 பிள்ளை சார் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும். எப்படி இனிமேல் அடுத்த பிள்ளைய பெக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அம்மா நினச்சிருக்கு. நினச்சி 12 பெற்றிருக்கு. அதெல்லாம் நினச்சிருக்கு அதெல்லாம் 12 குழந்தைய பெற்றிருக்கு. நான் நினைவு தெரிஞ்சு எங்கள் பெரிய அண்ணனை கேட்டேன், என்ன நீங்கள் 11 பேர் எப்படி கொஞ்சிருக்காங்க தெரியுமா? முதல்ல 1 மணி நேரம் வச்சுருப்பான், அடுத்த 1 மணி நேரம் வச்சுருப்பான், அடுத்த 1 மணி நேரம் வச்சுருப்பான். காலையில் தூக்குனாங்கன்னா காலையில் 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு 12 பேரும் ஆளுக்கு 1/2 மணி நேரம் கணக்கு பண்ணிடுவாங்க. 3வது மாடிக்கு கல் மாற்றி விடுற மாதிரி விட்டுருக்காங்க. என்ன அப்படி வளர்த்தாங்கல்ல சார். நான் நினைவு தெரிஞ்சு கேட்டேன் நடுவர் அவர்களே, எங்கள் அண்ணனை பெரிய அண்ணனை என்னை கொஞ்சினீங்களே, நான் என்ன அவ்வளவு அறிவாண்ணேன்? பெரிய அண்ணன் தனப்பால் இல்லைன்ட்டான். 2வது அண்ணன் நான் என்ன அவ்வளவு அழகா, அதுவும் இல்லைன்ட்டான். பின்ன ஏன்டா என்னை கொஞ்சம் நீங்கள் 11 பேர் அப்படின்னு. நம்ம அப்பனுடைய ஆட்டத்துக்கெல்லாம் கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சது நீ தான். அதனால தான் உன்னை கொஞ்சம். அப்போ எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷம்ண்ணே. அண்ணன் தம்பி பாசம், அந்த மாத்த பாசம்லாம் வருமானே? அங்கே போய் பாடிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல அந்த அதில் போய் இசை சொல்ல முடியுமா? தனப்பால் நீ பால் ஏன் குடித்தாய் அப்படிலாம் கேட்க முடியுமா? அங்கே போய் அதனால விளக்கமாக சொல்ல முடியும்? சொல்ல முடியாது சார். இசை தேவை. அது கருவேப்பிலை மாதிரி. நான் சொல்றது சோறு. பசிக்கு சோறு முக்கியமா, கருவேப்பிலை முக்கியமா? சிந்து அது வந்து நான் போனதுக்கப்புறம் சொல்லும், எங்கள் வாத்தியார் சொன்னார் அப்படின்னு. என் கிளாஸ்லேயே பாடத்தை ஒழுங்காக கேட்ட பிள்ளை அந்த பிள்ளை ஒரு ஆள் தான், பாப்பா தான். ஜெயந்தி, அது பேர் சிந்து ஒரு ஆள் தான். எங்கள் ஊர் திருவிழாவில் ஐயா மாதிரி ஒருத்தர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினார். பண்ணார். அவரு தேவாரத்தை சொல்றாரு. திருநாவுக்கரசர், ஞான சம்பந்தர். அவன் ஒரு நாட்டாம ஒடியாந்துட்டான் காலையில். என்ன என் பேரையே சொல்ல மாட்டேங்கிற நீன்னா? ஏன்னா உன் பேரை எதுக்கையா சொல்லணும்னு அவர் கேட்டார் சொற்பொழிவாளர். என் பேர் சுந்தரமூர்த்தி, என்னை பற்றியே பேச மாட்டேங்கிறேன்னாரு. அவங்கெல்லாம் தொண்டு செஞ்சாங்களா, நானும் தான் தொண்டு செய்கிறேன் அப்படின்னா. சில பேருக்கு விளங்காது சார். அவங்களுக்கெல்லாம் விளங்கணும்னா அவனுக்கு விவரமான வாழ்க்கையை சொல்லணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவன் சொத்துலேயே சிலர் கண்ணு வைப்பாங்கம்மா, எப்போ காலியாகும், இவ்வளோ சொத்து சேர்க்குறானே, என்ன பண்ணியிருப்பான்? அவன் உண்மையாகவே சம்பாதிச்சா கூட இளமையில் என்ன செய்கிறோம்னே செய்யாமல் சில பேர் செய்வான் தெரியுமா? வாலிபம் இருக்க அதில் வந்தது வரட்டும்னு சில ஆள் செய்வாங்க. அந்த வாலிபம் குறைய 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 கடைசியில் ஆண்டவன் என்ன கெதியில் கொண்டு போய் முடிப்பானே தெரியாது. அவன் போட்ட கணக்கை பார்க்க முடியுமானே? நீ போட்ட கணக்கொன்று, நான் போட்ட கணக்கொன்று, அவன் போட்ட கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கணக்குலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கோவலம் கண்ணகி காவிரி ஒரு கதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு அலுவலகம், அதில் பியூன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ தவறு பண்ணிட்டாருன்னு மேலே உள்ள ஆபீசர் காலையிலே கூப்பிட்டு ஒரே அற விட்டுருக்கான். இந்த ஓயாவா இருந்தார், எதுக்கு ஆபீசரை அடிக்கிறாரு அப்படின்னு தெரியாமல் அவர் ஆபீசரை போய் ஏற்றுக்கிட்டு அடிக்க முடியுமா? அடியை வாங்கிட்டு வந்துட்டான். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் பொண்டாட்டியை ஒரு அற விட்டான். அங்கே காலையில் வாங்கினது அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன காப்பி? காப்பியில் சர்க்கரை இல்லை, நல்லா தான் போட்டிருக்காங்க. போட்டிருக்கேன்னா பேசாதன்னா அடிச்சிருக்கான். அந்த அம்மா திருப்பிக்கிட்டு புருஷன் அடிக்க முடியுமா? அவன் பெரியவனை கூப்பிட்டுருக்கு. கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்ன, நீ பாட்டுக்கு அங்கே போகிறன்னு ஒரே அற விட்டுருக்கு. யார? பெரிய மவனை. இப்போ பெரிய மவன் அவன் அம்மாவை ஏற்றுக்கிட்டு அடிக்க முடியுமா? அவன் தம்பி இருக்கான் பாரு, அவனை கூப்பிட்டு படிக்காம நீ பாட்டுக்கு ஊர் சுத்துறன்னு கொடுத்துருக்கான். ஏன் கூப்பிட்டான், எதுக்கு அடிக்கிறானே தெரியாமல் அவன் வாங்கிக்கிட்டு அவன் அண்ணன் அடிக்க முடியுமா? நாய்க்குட்டி ஒன்று படுத்து கிடந்திருக்கு, விட்டுருக்கான் ஒரு உத நாய்க்குட்டிய. அது குலைச்சிக்கிட்டு வீட்டிலேருந்து திண்ணையிலேருந்து வாசலுக்கு ஓட்டியாந்துச்சுல, அந்த ஆபீசர் காலையில் அடித்தான் பாரு, அவன் டிபிஎஸ் வீட்டில் வந்திருக்கான். இந்த நாய் ஒட்டியாந்து அவன் மேலே விழுந்து பப்பர பேன்னு கிடக்கிறான். காலையில் சம்பந்தம் இல்லாமல் பியூன்னு அடித்தான் பாரு, அதுக்கு விளைவு நாய்க்குட்டி மூலமாக அவனுக்கு வந்திருக்கு. சாயந்தரம் அந்த கருமா கூடாது சார். இன்னைக்கு நம்ம செய்கிற வேலை ஒன்று நன்மையாக இருந்தால் பொழைச்சிக்குவோம்.
கெடுதலான சிந்திக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை எந்த வகையிலுமே நமக்கு தெரியாமலே பிறருக்குன்னா முற்பகல் செய்யின் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். நாலு ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி இருக்கணும் தன்மான உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை தருவது ஆக்கத்தை தருவது நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளே. நன்றி, வணக்கம்.